பார்வதா தேவி. அப்ப இவ வியர்த்து விறுவிறுத்து நின்ன உடனே ஆண்டவன் பார்வதியின் வேர்வை துளிகளை பூமியிலே விடக்கூடாது என்று 10 சொட்டு வேர்வையவும் 10 கடலாகவே படைத்தார். அப்போ 10 சொட்டு வேர்வையவும் 10 கடலாகவே படைக்க பார்வதா தேவி சிவனுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்க இருக்கும் போது ஐயோ நம்ம ஆண்டவனை தெரியாதனமா இவர் மகிமையை அறியாமலா நாம பரிசோதனை பண்ணி பார்த்துட்டோம். இறைவன் ஒருவேளை நம்ம செய்த பாவத்துக்கு நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரோ என்று இறைவனுக்கு முன்னால் வந்த அந்த ஈஸ்வரியான பார்வதா தேவி என்ன செய்கின்றாள்? அவள் ஆண்டவனாரிடத்தில் என்ன கேட்கிறாள் தெரியுமா? சாமி ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், ஆதிசக்தியோட வார்த்தை அறியாமல் செய்த பரம்பொருளே நீங்கள் பொறுக்க வேண்டும் இறைவா. ஏய் பார்வதி, தெரியாமலே இந்த பாவத்தை செய்திருந்தேயானால் நான் உன்னை மன்னித்திருப்பேன். தெரிந்தே இந்த பாவத்தை செய்ததினால நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். என்கிட்ட நீ சந்தேகம்னு கேட்ட, ஆண்டவன் அதற்கு தகுந்த விளக்கத்தை உனக்கு எடுத்து சொன்னேன். அதை மீறியும் என் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னார். தெரிந்தே செய்த பாவத்தை உனக்கு ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன் பார்வதி. ஈஸ்வரனே, இறைவனே, அப்படியே உனக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானால் ஐதியம் தெரிஞ்சவங்க வந்து தவறு பண்ணக்கூடாது. சாஸ்திரம் தெரியாதவங்க வந்து தவறு பண்ணலாம். சம்பிரதாயம் தெரிஞ்சவங்க தப்பு பண்ணக்கூடாது. ஆமா, சரி. அப்படி இருப்பதனால பார்வதியானவள் தெரிந்தே இந்த தவறு செய்ததுனால ஆக இந்த தவறை நான் மன்னிக்க முடியாதம்மா. தெரிந்தே செய்த பாவத்தினால உன்னை நான் ஒருபோதுமே மன்னிக்க மாட்டேன் பார்வதி. ஆமா இறைவா, ஐயா, அப்படியே நான் செய்த பாவத்தை தீர்க்கணுமானால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள் ஐயா. என்னை நீ கண் பொத்தினாலே, கண்ணை பொத்தி என்னை பரிசோதனை செய்ததினால இந்த கண் பொத்தி மகிமையின் காரணத்தாலே கண்ணை பொத்தி நீ பரிசோதனை செய்த பார்வதி, அதற்கு தகுந்த நீ தவம் இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனார் சொன்னபோது கண்பத்தி மகிமையினாலே பார்வதி நான் தவம் இருக்க வேண்டுமா? தவம் இருந்தால்தான் உன்னுடைய பாவத்தை நான் தீர்க்க முடியும். தவம் இருக்கணுமானால் நான் எங்கே இருக்க வேண்டும் இறைவா? நீ தவம் இருக்க எங்கே வர வேண்டும் தெரியுமா பார்வதி? ஏடியம்மா பார்வதி.
சொன்னார். சரி. கண்ணை பொத்தி என்னை பரிசோதனை செய்ததனால ஆமையா காஞ்சி மாநகரத்திலே சென்று நீ கம்பம் ஊன்றி தவம் இருக்க வேண்டும் அம்மா. ஆமா ஆண்டவா பரம்பொருளே, ஆமையா நீர் சொல்வதை போலவே காஞ்சியிலே சென்று நான் கம்பத்தவம் இருந்து வந்தேனேயானால் ஆனா நான் எத்தனை வருடம் தவம் இருப்பது இறைவன் உம்மை கண்டு எனக்கு எப்போது முக்தி மோட்சம் கிடைக்கும்? அதாவது இந்த காஞ்சி கம்பத்துல போய் ஆமா. தவம் செய்ய வேண்டுமானால் ஆனால் கம்பத்தை ஊன்றுவதற்காக ஆழமாக கிடங்க தோண்டி ஊன்றுவார்கள். ஊனுவார்கள். அதாவது காஞ்சியில பார்வதியானவள் சரி, என்ன செய்தாள் தெரியுமா? என்ன செய்தாள்? மணலை அள்ளி குவித்தாள். மணலை குவித்தாள். மணலுக்கு மேல் கம்பத்தை நிறுத்தினாள். ஓ, அதுக்கு மேல அதான் கம்பத்தில். மண்டலமா விளங்கக்கூடிய ஆமா, லிங்கமானது மண்டல லிங்கம்னு சொல்லுவாங்க. சரிதான். சரி. ஆ. அப்போ அப்பேற்பட்ட கம்பத்தவம் இருந்து வந்தேனேயானால் ஆமா எனக்கு எப்போது முக்தி மோட்சம் கிடைக்கும் இறைவா, உம்மை நான் எப்போது காண்பது என்று சொல்லி ஆமா பார்வதி சிவனிடத்தில் கேட்க, கேட்ட போது பார்வதி நீ செய்த பாவம் உனக்கு தெரிந்து ஆமா சிவபெருமான் எப்போது வந்து உனக்கு நான் அருள் செய்கிறேனோ ஆமா அன்னைக்கு உனக்கு முக்தி மோட்சம், இந்த பாவம் உனக்கு தீரும் என்று சொல்லி சொல்லி இறைவனாகப்பட்டவர் ஆமையா பார்வதா தேவிக்கு சரி இப்படியாகவே அதற்கு தகுந்த பரிகாரத்தை சொல்லி அனுப்பினார். அனுப்பினாள். பார்வதா தேவியாகப்பட்டவள் என்னையா அப்படியே சென்று நாமல் தவம் இருக்க வேணும் என்று வேண்டுமென்று காஞ்சியிலே சென்று நாமல் கம்பத்தவங்களை செய்திருக்க வேணும் என்று வேண்டுமென்று அவள் எப்படி தவம் இருக்க வருகிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? வெள்ளி செவ்வா தலை மூலிகை, வெள்ளி செவ்வா தலை மூலிகை, வெள்ளி செவ்வா தலை மூலிகை, தலை மூலிகை, அங்கே விரதம் அது இருந்து வாராயிருந்து வாரா, அங்கே விரதம் அது இருந்து வாராயிருந்து வாரா. வெள்ளி சமாதான மொழிகே, வெள்ளி சமாதான மொழிகே, ஐயா, வெள்ளி சமாதான மொழிகே, ஆமையா ஓடையா விரதம் அது இருந்து வரா, விரதம் அது இருந்து வரா. அவர் தலை மூலிகை ஸ்நானம் செய்து மூலிகை தியானம் செய்து சங்கரனை மனதில் எண்ணி சங்கரன மனதில் எண்ணிய தவம் இருக்க வேணும் என்று, இருக்க வேணுமென்று தவம் இருக்க வேணும் என்று, வேணுமென்று வேணும் என்று வேண்டுமென்று என் தாச்சாகினி வாராளே, வாராளே அவள் தாச்சாகினி வாராளே. வாராளே வாராளே தவம் இருக்க வேணும் என்று, தவம் இருக்க வேணும் என்று, வேணுமென்று ஆமையா வேணுமென்று ஓடையா தாச்சாக நீ வாராளே, வாராளே, ஐயா தாச்சாக நீ வாராளே, வாராளே. அவரோ கைலாச மலை கடந்து பார்வதி தவம் இருக்க வேணும் என்று, அவளோ கனக சங்கிலி பருவதமா அவன் இருப்பாரு வைப்பான், அவள் நேரைகளால் ஒரு சூறையா இருட்டு நாடும் கடல் வீடு, அவள் ஏக போக நாடுவே, அவள் போகாராக பட்டணம் புகழ் பெருகி வாராள், சீர்காழி சிதம்பரம் எங்க எங்கே போவோம் என்று காஞ்சி மாநகருக்கு காஞ்சி மாநகருக்கு இந்த பார்வதியா வாராள். பார்வதா தேவி தவம் இருக்க வேணும் என்று ஆமையா கடவுளிடத்திலே விடைகள் வாங்கி வாங்கிக் கொண்டு அவள் கைலாச மலைகளையும் கடந்து கடந்து காஞ்சி மாநகரத்திலே வந்து கம்பத்தவங்களை இருக்க வேணுமே என்று வேண்டுமென்று பார்வதா தேவி குளித்து நீராடி கோலவண்ண பட்டுகளை உடுத்து ஆமா தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீச்சு காப்படிந்து அணிந்து மாத்துடுத்தி தீர்த்தமாடி வஞ்சத்துயில் பட்டுடுத்து ஆமா பகவானை எண்ணிய நாமல் பாரத்தவங்களை இருக்க வேணும் என்று வேண்டுமென்று காஞ்சியிலே வந்த பார்வதாதேவி கம்ப தவம் இருக்க வேணும் என்று சொல்லி ஆமா தவச்சாலை அலங்காரம் செய்கின்றாள். எப்படி ஐயா? சாந்தி கொண்டு மெல்ல தரை மேலே சாந்தி
அந்த கண்ணன் தங்கை பார்வதி காஞ்சியிலே வந்து கம்பத்தவங்களை இருக்க வேணும் என்று தவச்சாலை அலங்காரம் செய்தார். கோலமிட்ட இடத்திலே குருத்து வாழை இலையை விரித்தார். அதிலே விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமுறக்கா தெச்சனை தேங்காய் பழம் இத்தனையும் எடுத்து வைத்து, அதாவது நம்ம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் ஒரு வேலை பார்க்கிறோம்னு சொன்னா அதற்கு தகுந்தபடியாக நிறநாளி தேங்காய் பழம் இதெல்லாம் வைத்து சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. முதல்ல விநாயகரை வணங்கினதுக்கு பிறகுதான் நம்ம அடுத்த காரியத்தையே செயல்பட வேண்டும். சுழி போட்டு செய்யறதும் தொடங்கிட்டு இருக்கான். பிள்ளையார் சுழி போட்டு ஒரு சின்ன கணக்கு பார்த்தாலும் அந்த பேப்பர்ல முதல்ல பிள்ளையார் சுழி போடணும். பிள்ளையார் சுழி எப்படி போடணும்? ஊரா போடணும். அதான் கேட்டேன். ஆமா, போட்டா தான் அதுக்கு கீழே கோடு போடணும். அப்படி போட்டா தான் கணக்கு சரியா வரும், சரியா இருக்கும். பிள்ளையார் சுழி மட்டும் போடணும்னா 10 ரூபா 20 ரூபா முன்ன பின்ன ஆயிப்போம், கணக்கு விட்டு போவோம். அப்ப இந்த பார்வதா தேவியும் நாம தவம் இருக்க வேணும் என்று விநாயக பெருமாளை வணங்கி அவருக்கு பூஜை பலிதாங்களை எல்லாம் செய்து முடிக்க ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வேணும் என்று சிவபெருமான் கம்பத்தவங்களை இருந்து வர சொன்னதனால பார்வதா தேவி 1000 முழம் கம்பத்தை கொண்டு வந்து மணலை குமித்து அதிலே கம்பத்தை நிறுத்தி கம்பத்திற்கு மேலே தவ பொருட்களை வைத்த பார்வதா தேவி கம்பத்துக்கு மேலே எல்லாம் அந்த ஆதிசக்தி பார்வதியா அவள் கம்பத்துக்கு மேலே எல்லாம் அவள் தவ பொருளை எடுத்து கடவுளை மனதில் எண்ணி அவள் கம்பத்தவம் இருந்து கம்பத்திற்கு மேலாக கடவுளை எண்ணி நின்று கொண்டு ஆண்டவனை மனதில் எண்ணிக்கொண்டு அரகரா சிவசிவ அண்ணாமலை நாதா தாத்தாவுக்கு காப்பி தான் வேணுமா? அரகரா சிவசிவ அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதக அநாதை ரட்சகா என் ஆபத்துக்கு உடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து பார்வதி ஒரு நாள் தவம் இருந்தாளா? இல்லை ஒரு வாரங்கள் தவம் இருந்தாளா? இல்லை ஒரு மாதங்கள் தவம் இருந்தாளா? ஈஸ்வரியாகப்பட்ட பார்வதி 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல 12 வருடமாகவே தவம் இருந்து வருகிறாள். எப்படி ஐயா? உண்ணாமல் உறங்கிடாமல் உடைய வந்திருப்புகள் அண்ணோன் தண்ணியது அருந்திடாமல் ஆண்ட வந்திருப்புகள் ஆரோகரா அங்கே அரணே என்று
யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆண்டவனு வரவே ஆறு நல்ல வருட ஆறு வருட ஆண்டவன் பகவான் வரவே வரவே அங்கே வருட காலம் அங்கே 7 நல்ல வருட காலம் ஏகாம்பர வரவே இல்லை. அங்கே 8 நல்ல வருட காலம் அங்கே ஈசனு வரவே இல்லை. 9 வருட உடையவனார் வரவே இல்லை. 10 12 வருட வருடங்க பரம்பொருளும் வரவே ஈரு 6 12 வருடங்களாகவே தவமிருந்து வந்தாள் பார்வதா தேவி. தேவியானவள் அவள் 12 வருடமாகவே தவமிருந்த போதிலும் என்னையா பகவான் சிவன் வரவே இல்லை. இல்லையா ஆண்டவள் சிவபெருமான் வராமலே இருக்க இருக்கும்போது பார்வதா தேவி பார்த்தாள். என்ன செய்கிறாள்? இறைவன் தானே 12 வருடமாக தவம் இருந்தால் நான் வந்து உனக்கு முக்தி மோட்சம் தருவேன். ஆமா சிவபெருமான் என்னைக்கு நான் வருகிறேனோ அன்னைக்கு உனக்கு முக்தி மோட்சம் என்று ஆண்டவன் சொன்னார். ஆமா அப்போ அதனை எதிர்பார்த்து தவம் இருந்த பார்வதி மனம் வருத்தப்படுகிறார். ஆஹா இத்தனை வருடமாகி விட்டது, இன்னமும் இறைவன் வரவில்லையே வரலையே என்று மனதிலே மனக்கவலை அடைந்து அவன் 12 வருஷம் தவம் செய்து பகவானை பார்க்கலன்னு சொன்ன கவலை இருக்கத்தானே செய்யும். ஒரு மனிதன் வந்து புதுசா விருந்தாளி வராருன்னு வைங்க. ஆமா வாரம்னு சரி என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? நாளைக்கு வந்துருதான் பாரு. ஆமா அது முக்கியமான ஆளா இருப்பாரு குடும்பத்துல. ஆமா அப்ப இந்த வீட்டுல சரி விருந்தாளி வாராருன்னு சொல்லி ஆமா இப்போ வருவாங்க பெற வருவாங்க இப்போ வருவாங்க பெற வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பா. இருப்பா. ஒரு நேரம் மினி பஸ்ஸ பாப்பா, சரி ஒரு நேரம் கேடிசி பஸ்ஸ பாப்பா, பாப்பா பாப்பா ஒரு நேரம் தனியார் பஸ்ஸ பாப்பா. பாப்பா பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போகும். பிறவி பூக்கக்கூடிய நேரத்துல ஆமா கடைசி சாயங்காலம் 6:30 மணிக்கு வருவாங்க. வருவாங்க வருவாங்க வாங்க வாங்க இப்ப தான் வந்தீங்களோ? இப்பதான் வந்தீங்களோ? விருந்தாளி வருவாங்கன்னு நீ உன்ன மாதிரி ஆளா இருந்தா எப்ப வருவாங்கன்னு நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருப்ப. சரிதா? குடத்துக்கார மாதிரி ஆளா இருந்தா விருந்தாளி வீட்டு பக்கமே வர முடியாது. பிறவி 2 கையும் வச்சு மறைஞ்சுக்கிட்டு. ஆமா எங்க வீட்டுக்கு எதிர்த்தால மினி பஸ் ஸ்டாண்டு. சரி மினி பஸ் ஓடுது பத்தியா? மினி பஸ் ஆமா எங்க வீட்டுக்கு எதிர்த்தால தான் பஸ் ஸ்டாண்டு. சரி நான் காலையில எழுந்த உடனே ஆமா அந்த பஸ் 8:30 மணிக்கு வரும். சரி ஒருவேளை நம்ம வீட்டுக்கு யாரும் விருந்தாளி வருவாங்களோ ஆமா அப்படின்னு வாசல்ல வந்து நின்று பார்ப்பேன். சரி வேளா வரமாட்டாங்க ஆ விருந்தாளி. ஆ வேளா சமயம் என்னைக்கு ஒரு நாள் வந்தாங்கன்னா உம்ம வீட்டுக்கு எந்த மனுஷன் வருவான்? ஆமா சரி பெரும்பாலும் வரமாட்டாங்க. இவர் பண்ணதை நீங்க கேட்டேன்னா விருந்தாளி வருமா வராதாங்கிறது அப்புறம் நமக்கே தெரிஞ்சு போகும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் வாசல்ல நின்று பார்ப்பேன். சரி திடீர்னு சப்போஸ் ஒரு ஆள் இறங்கி வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு விருந்தாளி, ஆமா நான் தலைவாசல்ல வந்து நின்னுக்கிடுவேன். சரி அப்படி கையை வச்சு மறிச்சு நின்னுக்கிடுவேன். எதை தலைவாசலையா? ஆமா தலைவாசல்ல கையை வச்சு மறிச்சா அவர் எப்படி உள்ள போவாரு? உள்ள போக மாட்டாருல, போக கூடாதுன்னு மறிக்கேன். அதானே வாசல் நின்னுக்கிட்டு சரி நான் மனசுல நினைச்சுக்கிடுவேன், ஆ நீங்களாம் விருந்தாளி வரணுமாக்கும் வேணுமாக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி அண்ணாச்சி வாங்க வாங்க வாங்க, ஆமா ஒரு நாளும் வராத மனுஷன் வந்திருக்கிய, ஆமையா வாங்க வாங்க. சரி நீங்க எங்க வீட்டுல இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டீங்க. ஆமா இருக்க சொன்னாத்தானே இருப்பாரு. ஆமா இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டாருன்னா எப்படி இருப்பாரு? ஆமா சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டீங்க. நீங்க எங்க வீட்டுல ஆமா காபி போட்டு போட்டு தந்தாலும் நீங்க குடிக்க மாட்டீங்க. குடிக்க சொன்னா குடிப்பாங்க. ஆமா குடிக்க. சரி ஆமா ஒரு இளநீ வாங்கிட்டு கொடுக்கணும்னாலும் ஆமா 3 கிலோமீட்டர் அங்க போகணும். என் பையன் வீட்டுல இல்ல, என் மாவன் வேற வீட்டுல கிடையாது. உங்க சௌரியம் எப்படி அப்படிம்பேன். சரிதானே இருந்தாலும் என் மூஞ்ச பாப்பாரு. கிழக்க போன மினி பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல மேக்க வரும், இன்னும் 5 நிமிஷத்துல மேக வந்துடும் உங்க அப்படிம்பேன். சவரி எப்படின்னு கேட்பாரு. ஆமா வீடு விருந்தாளி பாப்பாரு. ஆ நம்ம வீட்டுல இருந்தோம்னா சரி நமக்கு பச்சை தண்ணி கிடையாது இல்ல அப்படின்னு சொல்லாம கொள்ளாம மரியாதையா இவனே போன்னு சொல்லுது
அதுக்கு முன்னாடி நம்ம புறப்பட்டுறணும். அப்படியே திரும்பி போவாரு. என் வீட்டுக்காரி வீட்டுக்குள்ள நின்னுக்கிட்டு அண்ணாச்சி சாப்பிட்டு போங்க அண்ணாச்சி வீட்டுல விட்டு வெளியே வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்பா. போட்டு கொடுத்தா சாப்பிடுவாரு. சரி அப்படித்தான் இருக்கும் பிறகு. அதுக்கு செய்யணும் என்ன செய்யணும் தெரியுமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சரி என்ன செய்யணும்? போய் சமணம் போட்டுக்கணும். ஆமா ஆனா சாப்பிடலாம் நீங்க கோவப்படுவீங்க. ஆமா சோத்த கொண்டு வாங்க. இலை போட்டு சோத்தை வச்சாதானே சாப்பிடுவீங்க. நம்ம கேட்டுறோம் அதுக்கு பண்ண முடியாது. வீட்டுல சோறே கிடையாது. ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இத மாதிரி இருந்தா விருந்தாளி யாரும் வீட்டுக்கு வருவாங்களாயா? விருந்தாளி சோறு பொங்கி போடுற மாதிரியா இருக்கு. விருந்தாளிக்கு சோறு பொங்கி போடுற மாதிரினா அரிசி கிலோ 100 ரூபான்னு விக்கி. அவன் விக்கல. காய்கறி வாங்க முடியுதா? ரேஷன் அரிசி நீ சாப்பிடுவியா? வீட்டுக்கு சாப்பிட்டா சுகர் வராது, பிரஷர் வராதுங்க. அதான் விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான் இருக்காங்க. விருந்தும் மருந்து 3 நாளைக்குன்னா வந்த அன்னைக்கு வாழை இலை, சரிதானே? 2வது நாளைக்கு கூவ இலை. இவ்வளவு வாழை இலை இல்ல, இந்த கூவ இலை தான் இருக்கு, போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு 2வது நாளைக்கு கூவ இலைய. 3வது நாள் ஊருக்கு போவல என்ன ஆகும்? முகம் தண்ணிக்குள்ள தெரியும். ஊருக்கு போவலன்னா தட்டுல தான் முகம் தெரியும். ஆமா, தண்ணியை ஊத்தி 5-6 பறிக்கை கிளை ஓட்டுவாங்க. அந்த மாதிரி தெரியும். ஆமா, 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, பதறி சோத்த பொங்கி குழம்பு வச்சு கொடுப்பாங்க. நீங்க போமா 10 நாள் 20 நாள் இருந்தா உங்களுக்கு பதறி செய்ய முடியுமா? முடியாதுல. ஏன்னா நீங்க பொங்கி சாப்பிட வேண்டியதா இல்லைன்னா பழைய சோத்து சாப்பிட வேண்டியதானே? அப்படியா? ஆமா. அதே மாதிரி பாரதத்துல அதாவது கண்ணனாகிய என் பெருமாள் சரி தூது சொல்லி போனார். போனார். தூது சொல்லி போகக்கூடிய நேரத்தில் என்னையா 5 பஞ்ச பாண்டவர்கள் இடத்துல, ஆமா, அதாவது கீசகன் இடத்துல சரி அந்த நாட்டை பங்கு வைத்து கொடுப்பதற்காக போய் கேட்க போனார். கேட்க போனார். அப்படி போகக்கூடிய நேரத்துல ஆமா எத்தனையோ அரமனைகள் உண்டு. உண்டு. கர்ணனுடைய அரமனை உண்டு. உண்டு. பெரிய பெரிய சரி கிருபாச்சாரிய அரமனைகள் உண்டு. உண்டு. இப்படி அரமனைகள் இருக்கும்போது அத்தனை வீட்டையும் விட்டு இந்த ஹரி ராமச்சந்திரன் எங்க போனார் தெரியுமா? எங்கயா போனார்? விருதுராஜனுடைய வீட்டுக்கு போனார். சரி, எதற்காக? அதாவது விருதுராஜனுடைய வில்லு இருக்குமானால் இந்த பாண்டவருடைய போரே முடியாது, நடக்கவும் செய்யாது. முதலாவது அந்த வில்லத்தான் ஜோலியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சரி விருதுராஜனுடைய வீட்டுக்கு கண்ணபெருமான் போனார். கண்ணபெருமான் போன உடனே விருதுராஜனுக்கு நம்மளுடைய சாமியே நம்மள நேர்முகமா பார்க்க வந்துட்டாரு அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா விருந்தாளின்னு சொல்லிடலாம். விருந்தாளி வரும்போது என்ன செய்யணும், ஏதை செய்யணும், கை ஓடாது கால் ஓடாது. முக்கியமான ஆள் வந்துட்டா கால் ஓடாது கை ஓடாது. பாப்பா வீட்டுக்கு போனா நாமெல்லாம் போனோம்னா கை காலெல்லாம் பதறும். சைலன்ஸ். எங்க கோயில்ல வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிய? தாத்தா ஒரு நாள் வர மாட்டாரு அப்படின்னு சொல்லி காபி சட்டி எடுத்து வைப்பாளோ, தண்ணியை தூக்கி ஊத்துவாளோ, தேயிலே போடுவாளோ, சீனி போட மறந்து போவா. மறந்து போய் தாத்தா காபி நல்லா இருக்காம்பா. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்ன சொல்லுவீங்க? பாப்பா என்ன நீ சீனியே போடல, ஆமா காபி என்ன இப்படி இன்னைக்கு அதானே அப்படின்னு சொன்னா தாத்தா நான் நெசமாவே சீனி போடல அப்படின்னு சொல்ல கை ராசி அப்படி இன்னைக்குமா அப்படின்னு சொன்ன போது விருதுராஜனுடைய இடத்துல சரி இந்த கண்ணனாகிய மாயவன் என் பெருமாள் போன உடனே கையும் ஓடல கால் ஓடல. ஆமா, ஓடலன்னு உடனே சரி ஒரு தார் வாழைப்பழத்தை எடுத்து வச்சு ஒரு தொட்டியில பாலை எடுத்து வைத்து அப்படியே அந்த கண்ணபெருமானுக்கு சரி என்ன செய்தார் தெரியுமா? பாலும் பழத்தையும் வைத்து எதிர்பார்த்தார். அப்போது சரி கண்ணபெருமானுக்கு அந்த பழத்தை எல்லாம் உரித்து பழத்தை பூரா தொட்டிக்குள்ள பால் தொட்டிக்குள்ள போட்டார். போட்டாச்சு. தொலிய மாத்திரம் கொடுத்தார். இந்த மாயவனாகிய கண்ணபெருமான் பழத்தை உரிச்சு தோலெல்லாம் பால் தொட்டியில போடாம பழத்தை பால் தொட்டியில போட்டுட்டு இந்த பழ தோலை உரிச்சு கண்ணனுக்கு கொடுத்தாரு. அப்ப விருந்தாள் வந்துட்டாங்கன்னு சொல்லி அவ்வளவு பதட்டம். அப்ப இந்த மாயவனாகிய கண்ணபெருமான் சரி யாப்பா பழத்தை உரிச்சு கீழே போட்டுட்டு பால் தொட்டிக்குள்ள போட்டுட்டு தொலிய மாத்திரம் தாரன்னு சொல்லல. அப்ப அவர் என்ன நினைச்சார்? அதையும் வாங்கி நம்மளுடைய பாசத்தினுடைய அதாவது சந்தோஷத்தினால பழமா தொலியா என்று தெரியவில்லை என்று தெரியாம கொடுத்தார். அப்படியே தொலிய பூரா வாங்கி உண்ட உடனே அப்போது விருதுராஜன் பார்த்தான். நம்ம செய்யாத தவறை செய்து விட்டோமே. பழம் பூரா தொட்டிக்குள்ள அடக்கி தொலிய பூரா ஞானி கொடுத்துட்டோமே. அதுதான் பாருங்க ஒரு விருந்தாள் வந்தா அப்படி உபசரிக்கும் போது சரி நமக்கே நில அறியாமல் அப்படியே பழத்தை கொடுக்கும். ஆமா, அந்த உடனே ராஜன் அதாவது திருராஜனுடைய வில்லை ஒடித்து அப்படியே கீழகன் இடத்துல போய் சென்றாராம். அதே மாதிரி அந்த
அதே மாதிரி அங்க என்னமா நடக்கு? அப்ப இந்த பார்வதா தேவி சிவபெருமான் வராததை கண்ட உடனே சரி 10 வருடமாச்சு 12 வருடமாச்சு பகவான் ஏன் இன்னும் வரவில்லை வரல என்று சிவபெருமானை எதிர்பார்த்த பார்வதி ஆமையா அந்த ஆண்டவனையே எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சங்கரா, சிவ சம்போ சங்கரா, ஆதி சக்தி தவத்தை ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சங்கரா, இந்த ஆதி சக்தி தவத்தை பாடும் சம்போ சங்கரா, சாமி படியலக்கும் சொல்லி படியலக்கும் படியலக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, பார்வதிய தவத்தை பாடும் சம்போ சங்கரா, இந்த பார்வதிய தவத்தை பாடும் சம்போ சங்கரா, பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ பார்வதியா தவத்தை பாரும் சம்போ பார்வதியா தவத்தை பாரும் சம்போ சாமி இறையலக்கும் 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 இறையோனே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, ஏழைக்கு நீர் இறங்க வேணும், சம்போ சங்கரா, இந்த ஈஸ்வரிக்கு இறங்க வேணும், சம்போ சங்கரா, பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா, இந்த ஈஸ்வரிக்கு இறங்க வேணும். ஐயா ஈஸ்வரிக்கு இறங்க வேணும் சம்போ சாமி என்ன குச்சம் நான் என்ன குச்சம் என்ன குச்சம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா, என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா, குத்தம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா சம்போ என்ன பாராம இருப்பதென்ன சம்போ இறைவா பாராம இருப்பதென்ன அப்படி தவம் இருந்து வாரபோது தவம் இருந்து வாரபோது போது ஆதி வெள்ளி கைலாசம் கைலாசம் அங்கே ஆடுதையா செய்யுதையா செய்யுதையா ஏன் அகலாதே கைலாசம் கைலாசம் ஆடி கைலாசம் கைலாசம் அங்கே நகண்டு ஆடுதையா, கைலாசோ, ஆடி பராசக்தி ஆண்டவனை எண்ணியே அழுது புலம்பும் போது ஆமையா, அது ஆடாத கைலாசமே ஆடுகின்றது அசைகின்றது அதைகின்றது நகலாத கைலாசமே நகண்டு மெல்ல ஆடின உடனே என்ன? பார்வதிக்கு பகவானை பார்க்காம இருக்க முடியல. ஆமா இருக்க முடியாது. அப்ப சிவனை பார்க்காமல் 12 வருடமா பிரிந்திருந்த உடனே பார்வதிக்கு மன கவலை தாங்காம தாங்க முடியாம ஆண்டவனை எண்ணி அவ அழுது புலம்பி இறைவனை அழைத்தா பாருங்க. ஆமையா சிவபெருமான் பார்த்தார். என்ன செய்தார்? சிவபெருமானுக்கு அதுக்கு மேல பார்க்கலன்னு அவருக்கு வேற வருத்தம். ஆமா, ஏன்னா சக்தியும் சிவனும் எப்போதும் பிரிந்ததே கிடையாது. ஆமா, 2 பேர்களுமே ஒற்றுமையாக இருப்பார்கள். எப்போதும் ஒற்றுமையாக ஒருவருக்கொருவராக அமர்ந்திருப்பார்கள். இப்படி சந்தோஷமா இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் பிரிஞ்சு இருந்தா கவலைப்படுவாங்கல்ல. நம்ம மனைவியை காணுமே அப்படின்னு சொல்லி ஆமா. சிவபெருமானுக்கு பார்வதியை காணாமல் மனக்கவலையை தாங்க முடியவில்லை. நம்ம கவலை தாங்க முடியல. அப்ப இந்த பார்வதியின் தவத்தினுடைய மகிமையினாலே என்ன ஐயா? சிவபெருமான் காஞ்சியிலே கம்பத்தவம் இருக்கும் பார்வதியிடத்திலே தோன்றி அந்த பார்வதிக்கு நாமல் காட்சி கொடுத்து அவளை கைலைக்கு அழைத்து வர வேணும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமான் அவர் கைலாச நல்ல மலை கடந்து அந்த பார்வதியை காண வேண்டிய
அழைத்து செல்ல ஆண்டவன் வந்தேன் என்று சொல்லி இறைவனாகிய பகவான் பார்வதியின் தவத்தின் மகிமையினாலே கண்பத்தின் மகிமையின் பாவத்தை மன்னித்து சிவபெருமான் பார்வதிக்கு காஞ்சியிலே கம்ப தவம் இருக்கும் போது காட்சி கொடுத்து எடுத்து வைத்து சிவபெருமான் பார்வதிக்கு இந்த பாவத்தை மன்னித்ததினாலே இறைவன் காஞ்சியிலே எடுத்து வைத்து பாவத்தை மன்னித்ததினாலே ஏகாம்பர ஈஸ்வரன் என்று பெயரை வாங்கி அந்த ஏகாம்பர ஈஸ்வரனாகிய சிவபெருமான் காஞ்சியிலே வந்து என் வார்த்தையை கேட்டு நீ கம்பத்தவங்களை இருந்து வந்ததினால அம்மாடி காஞ்சி நகரதில கம்பத்தவோ இருந்ததால அம்மாடி இருந்ததால காஞ்சி காமாட்சி சக்தியினுடைய அவதாரத்திலே காஞ்சியிலே கண்பத்தி மகிமையின் செய்த பாவத்தை தீர்க்கத்தான் கம்பத்தவம் இருந்தாள். அவள் காஞ்சியிலே வந்து கம்பத்திலே நின்று தவம் இருந்ததுனாலதான் அவளுக்கு காஞ்சி கம்ப காமாட்சின்னு பேரு. அப்ப இப்பேற்பட்ட பேர் நாமங்களை வாங்கி கொண்டு ஏகாம்பர ஈசனை ஏற்ற காஞ்சி கம்ப காமாட்சி என்று பேர் நாமத்தை வாங்கி கொண்டு இந்த காஞ்சிமா நகரத்திலே நீ பெயர் நாமம் அவதாரம் செய்ததுனால காஞ்சி மக்களுக்கெல்லாம் காக்கும் தெய்வமாக இருந்து நீ அரசாள வேண்டும் என்று பார்வதா தேவியும் சிவபெருமானுமாக அந்த காஞ்சி மாநகரத்திலே ஏகாம்பர ஈஸ்வரனும் கம்ப காமாட்சியுமாகவே காஞ்சியிலே இருவேர்களுமாக அமர்ந்திருக்க ஏகாம்பர ஈசனை ஏற்று காமாட்சி அம்மா அமர்ந்திருக்க அப்ப இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்வதிக்கு வாக்கு வரங்களை கொடுத்தார். ஆக்குவாரோ அளிக்குவாரோ 1008 வாரோ வாக்கு வரம் கொடுக்க அப்ப காமாட்சி அம்மா சொல்லுகிறா
இறைவா இதோடு எங்களுக்கு வரம் கொடுத்து விட்டீர்களே, ஆனால் நான் பூலோகம் சென்று புகழாக வாழ போறேன் அப்படின்னார். அப்பந்தான் இறைவன் சொன்னார், அம்மா காமாட்சி அம்மா, இதோடு உன் அவதாரங்கள் முடியவில்லையடி. இந்த அவதாரத்திலே நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டி இருக்கிறது. உபகாரம் செய்ய வேண்டுமானா நான் என்ன உனக்கு அப்படி ஒரு உபகாரம் செய்ய வேண்டும்? அம்மா நீ உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், காஞ்சியிலே கம்ப காமாட்சியாக அவதரித்த நீ மச்சரிசி வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மகுடாசுரனை வதை முடிப்பது உன்னுடைய பொறுப்பு தாண்டாயே. அவனை பெண்ணை தவிர வேறு ஏதாலும் அழிக்க முடியாது. பெண்ணால் அழிவு என்பது அவனுக்கு பிரம்மனுடைய விதி. அதனால அவனை அழிப்பணும்னு சொன்னால் அம்மா காமாட்சியே நீ இருந்தா தான் எனக்கு முடியும் அப்படின்னு ஏகாம்பர ஈஸ்வரர் சொன்னபோது அப்போ இந்த காமாட்சி அம்மா பார்த்தா, எப்படி ஆண்டவா மகுடாசுரனை வதை முடிக்கு வரைக்கும் நான் காமாட்சியாக அமர்ந்திருக்க வேணும் என்று சொன்னால் நான் இப்படியே அமர்ந்திருக்கணுமானா அது வரைக்கும் நான் எங்கே தங்கி இருப்பேன்? தாயே காமாட்சி அம்மா, அப்படி மகுடாசுரனை வதை முடிக்கு வரைக்கும் நீ எங்கே தங்கி இருக்க வேணும் என்று நீ எந்த கவலையும் பட வேண்டாம். அப்படின்னா நீங்க எனக்கு என்ன தர போறீங்க? நீ அட்டகாளியர்கள் 8 பேர்களோடு அமர்ந்திருக்கும்படியாக தாயே நீ காமாட்சி அம்மா முப்புறத்து கோட்டையிலே சென்று அம்மா நீ கோட்டை கட்டி குழுவிருக்கலாம் அம்மா அப்படி ஆண்டவன் சொல்ல ஆட்டு வெண்டு சம்மதித்து என் கம்ப காமாட்சி அம்மா அப்படியே எனக்கு கோட்டை போடும் மரங்களோடு இன்னும் எப்பேற்பட்ட மரங்கள் வேண்டும் தெரியுமா? மகுடனை வதை முடிக்க வரைக்கு நான் கோட்டையிலே கொலுவிருக்க 103 லிங்க வேணும், லிங்க வேணும், 103 லிங்க வேணும், 103 லிங்கத்துக்கு நாங்க பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டம் வேணும், குளித்து வெள்ள நீராட, குளித்து வெள்ள நீராட ஒரு தப்ப குளம் எனக்கு வேணும், ஆடி வர ஆலமரம் நாங்க வீச்சிருக்க வேப்ப மரம், ஆண்டவனே பகவானே ஆடவர்கள் இல்லாமல் அரசாட்சி செய்வதற்கு கோட்டை போடு வரங்கள் எல்லாம் எய்ய வரங்கள் எல்லாம் கொண்டவனை கொடுக்க வேணும், நீங்க கொண்டவனை கொடுக்க வேணும். அப்பங்க அம்மாச்சி கேட்டபோது கடவுள் சிவாய ஆட்டுமன்றே சம்மதித்து அங்கே அது சமயம் ஏது ஏது அவர் ஆட்டுமன்றி சம்மதித்து அது சமயம் ஏது சொல்வார்? அம்மா காமாட்சி அம்மா, நீ சொல்வதை போலவே மகுடாசுரனை வதை முடிக்கும் காலம் வரைக்கும் நீ முப்புறத்து கோட்டையிலே சென்ற அட்ட காளியர்களோட கொலுவிருக்க வேணுமானா நீ கேட்ட வரங்கள் எல்லாம் உனக்கு நான் அப்படியே தாரேன். அப்படியே உனக்கு தரணும் என்று சொன்னால் நீ ஆசையிலே அதிக வரங்களை கேட்டதுனாலே அம்மா கம்ப காமாட்சியே உங்கள் 8 பேர்களோடு காமாட்சியே உனக்கும் ஆயுள் காலங்கள் குறைவு. அட்டகாளிகள் முத பிறந்தது 7 பேர் தான். அக்கினியில் குதித்ததுனால 8 பேர் அவதாரம் செய்தார். அதே மாதிரி மதியம் நடந்த கதை வந்து அம்பிகைமார்கள் சரி 8 பேர்கள் கதைகள் நடந்தது. அதுல அம்பிகையாக காமாட்சி அம்மா இன்னைக்கு இப்ப தான் போறா 7வது சரி தங்கைமார்களோடு 8வது அக்காளாக போறாள்.
அப்ப இந்த காமாட்சி அம்மாவும் அவர்களோட உலவிருப்பதற்காக சரி அவர்களும் ஆசையில அதிக வரங்களை கேட்டாங்க. ஆமா அதனால ஆயுள் காலம் குறைவனு சொன்னா எத்தனை வருடங்கள் இறைவா? வருஷத்தை சொல்லுங்க ஐயா. 50 வருட காலங்கள் வரைக்கும் உங்களுக்கு அழிவே கிடையாது. என்ன சாமி 50 வருஷம் சொல்லுறியே? 51 வருடத்துக்கு பிறகு நீங்க இருக்கலாம். என்ன செய்யணும்? அப்படி இருக்கணும்னு சொன்னா 51 வருடங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு ஆணவங்கள் அகம்பாதங்கள் இருக்கக்கூடாது. ஆணவங்களும் அகம்பாதமும் இருக்காம இருந்தா மட்டும்தான் அதற்கு அடுத்தாலையும் நீங்க அரசாட்சி செய்து வர முடியும். ஆமா நீங்க பழையபடி நீதியோடு இருந்தீர்களானா உங்களுக்கு வந்து அழிவு கிடைக்காது. ஆமா கிடைக்காது. இடையில ஏதாவது இடகுறு பண்ணியணும் வைங்க உங்களுக்கு அழிவு வரத்தான் செய்யும். உண்டு சீட்டை கிழிக்கப்படும். சீட்டை கிழிச்சிருவாங்க பிறகு கிழிக்கத்தான் நிக்கா அப்படின்னு ஆண்டவை இறைவன் எடுத்து சொல்ல சரி காமாட்சி அம்மா எப்படியாக இருந்தாலும் பரவாயில்லை இறைவா, எங்களுக்கு நாங்கள் கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையோடு வேணும் என்று சொல்ல சொன்ன போது ஆண்டவன் அப்படியே உங்களுக்கு தந்தேன் என்று வரங்களை கொடுக்க என் கம்ப காமாட்சி அம்மா வரங்களை வாங்கி கொண்டு அவள் எங்கே வருகிறார் தெரியுமா? காஞ்சி மாநகரவே நம்ம கோட்டைக்குள்ள ஆண் வரக்கூடாது. ஆண் வாடையே நமக்கு அடிக்க கூடாது. ஆண் வாடையே அடிக்க கூடாதபடிக்கு அப்பேர் விட்ட பெரிய கோட்டையை நம்ம போடணும். ஆண் வாடை அடிக்க கூடாதுன்னா கிழக்கு இருந்து காத்து வருது பனி வாடை. ஆமா ஆமா எங்க வாடை வரத்தானே செய்யும். ஆம்பளை கண்டா எங்களுக்கு அலர்ஜி. ஆம்பளை கண்டா பிடிக்காதோ? ஆமா எங்க வீட்டு கீழே வீட்டுல ஒரு அழகான பொண்ணு. சரி அந்த பொண்ணுக்கு 25 வயசு இருக்கட்டும். நான் சொல்லுத கதையை நல்லா கரெக்டா கேளுங்க, பேசாதங்க. அவ பேசுதவன்னா அவளுக்குள்ளே மீட்டிங் நடக்கு பாத்துக்கோ. நடக்குவில்லை என்னைக்கும் பார்த்த வில்லு தானே அப்படின்னு நினைக்காம. அவ மீட்டிங்னா இந்த சேலை எங்க எடுத்த, ஆமா எந்த கடையில எடுத்த, எவ்வளவு ரூபாய்க்கு எடுத்த, இது புது சேலையா இல்ல பொங்கலுக்கு எடுத்த சேலையா, கெட்டி கொடுத்தே உன் பிள்ளை நல்லா இருக்காளா, சும்மா இருக்காளா, சோமா இருக்காளா, இந்த விசாரணை நடக்கு. அப்படி பேச்சு நடக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா எங்க வீட்டு கிட்ட 25 வயசு நல்ல அழகான ஒரு பொண்ணு. சரி அந்த பொண்ணு கிட்ட என்னன்னா எனக்கு ஆம்பளை கண்டா பிடிக்க மாட்டேக்கு. சரி எனக்கு கல்யாணமே வேண்டான்னுச்சு. சரிதானே கிட்டத்தட்ட ஒரு 40 மாப்பிள்ளை கிட்ட வந்து பார்த்தாங்க. சரிதான் ஏன்னா பெண்ணு அழகான பெண்ணு பாத்தீங்களா, மாறி மாறி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க வருவாங்கல்ல. அந்த பொண்ணுக்கு ஆம்பளை கண்டா பிடிக்க மாட்டேக்கு. சரியா போச்சு, எனக்கு வேண்டாம் கல்யாணம் வேண்டாம். சரி பார்த்தாங்க வீட்டுக்கு தாய் தாப்புன்னு பார்த்தாங்க. பிள்ளைன்னு பெத்தோம்னா வளர்த்த ஆளாக்கி ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்தா தானே பெத்தவங்களுக்கு பாரம் குறையும் அப்படின்னு பெத்தவங்க தாய் தாப்புன்னு நினைச்சாங்க. சரி இன்னும் பிள்ளைகிட்ட மாப்பிள்ளை கொண்டு காமிக்க கூடாது. உங்க பாரத்தை குறைக்கவா நாங்க பிறந்திருக்கோம். ஆமா நீங்க பிறந்த அன்னைக்கு எங்களுக்கு இடைஞ்சல் தானே. உங்களுக்கு கரை சேர்க்கறது வரைக்கும் நாங்க அடி வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கோம். அப்ப பேசாம நீ கல்யாணம் முடிக்காம இருக்க வேண்டியதானே. தெரிஞ்சா கல்யாணம் முடிக்காம இருந்திருப்போம். இப்போ ஒண்ணும் இல்ல, ஆட்சி என்கிட்ட சொல்லு, உனக்கும் ஆட்சிக்கும் டிவோர்ஸ்க்கு நான் ரெடி பண்ணுதேன். இனிமே அவளை டைவர்ஸ் பண்ண முடியாது. அவ பெர்மனன்ட் ஆயிட்டா.
பேரம் பேத்தி எடுத்தாச்சு எங்க டைவர்ஸ் பண்ண இன்னும் எங்க டைவர்ஸ் பண்ணா ஒரு 4 பிள்ளைகளை பத்து கட்டி கொடுத்து பேரம் பேத்தி எடுத்து நம்ம டைவர்ஸ் பண்ணி என்ன யூஸ்? வரவு செலவு பண்ணியாச்சு. இன்னும் அவளை டைவர்ஸ் பண்ணோம்னா சரி நம்ம கஞ்சிலாம ரோட்ல அலைஞ்சிரும். நீ தான் கரிச்சட்டி கையுமா அலைவ. அப்படி ஆகி போகும். பரவே கடைசியில் ஒரு ஆம்பளை பையன் நல்ல அழகான பையனை பார்த்து ஆமா அந்த பொண்ணுக்கு சஸ்பென்ஸா கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு கூட்டி போய் சரி அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. சரி முடிச்சாச்சு. இப்போ என்னன்னா ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.